எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம கியா கார்னு டயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள கம்பியே நல்லா தெரியுது. ஸோ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் பண்ணணுங்க. வீல் அலைன்மெண்ட்டு பேலன்சிங்லாம் பண்ணாதீங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான். ஸோ எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் வாங்கியிருக்கோம். 2 டயர் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,600. ஸோ இப்போ புது டயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப் வந்திருக்கும். அண்ட் தென் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ அந்த பழைய டயரை ப்ரெஷர் கொடுத்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பழைய டயர் எந்த வெஹிக்கிளையும் போட முடியாது. ஸோ ரீப்ரொடக்ஷனாக பண்ணுவாங்க. இப்போ புது டயர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த மெட்டல் உள்ளே போகிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. இப்போ புது டயரை வீல் பேலன்சிங் பண்ண போகிறாங்க. நான் ஏன் ஷோரூமில் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு அக்யூட்டாக பண்ணுவாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக நேரில் போய் பார்த்துக்கலாம். அந்த உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிஸ்டமில் ஓகே இருந்துச்சுன்னா உங்களுடைய வீல் பேலன்சிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வீல் பேலன்சிங் முடிச்சுட்டு டயரை காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வீல் அலைன்மெண்ட் பண்ணுறாங்க. 10 கிலோமீட்டர் ஒன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார் டயரை திருப்பி போடணும். அதாவது மாற்றக்கூடாது. இருக்கிறதே அப்படியே திருப்பி போடணும். அது மாற்றாதனால தான் கார் டயர் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு எங்களுக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஷோரூமில் யாரும் பண்ணாதீங்க. வீல் பேலன்சிங் அண்டு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு 750 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம டயர் நம்ம தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ.